ஃபயர் கட்டிங் பண்ணுறத உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். இன்பிட்வீன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்னங்கிறத உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் தான் அவங்க டிஎல் பொருணா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து ஃபயர் கட்டிங் தான் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து முடியெலாம் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கிறதுனால சைட்லேயும் முடி இருக்குது. அதனால் சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி கட் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா ஃபேட் கட்டிங் மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா செகண்டு, மேலே தேர்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சைடு ஃபுல்லுமே நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சுருங்க. சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து சிசரிங் பண்ணுறோம். சைடில் சிசரிங் பண்ணதுக்கப்புறமேட்டு இது சிசரிங் எதுக்கு பண்ணுறோம்னா, அந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெர்ஜ் ஆகிறதுக்கோசம் சிசரிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருக்கு வந்து கண்ணாடி காமிச்சிடலாம். பேக் சைடு எப்படி இருக்குன்னு காமிச்சிடலாம். ஓகே சொல்லிட்டாருன்னா மேலே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மேலே பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு நம்ம ஃபிங்கரிங் பண்ணுறோம் அப்படின்னா, லென்த் ஒரே லெவலாக வரத்தோசம் ஃபிங்கரிங் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிசரில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணணும். நம்ம ஃபயரிங் பண்ணோம்னா அது இன்னும் முடி வந்து கம்மியாகும். அதனால் சிசரிங் வந்து லைட்டாக பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எல்லா முடியும் நம்ம வந்து ஈவனாக வெட்டினதுக்கு அப்புறமேட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணுறது மட்டும் தான் காட்டுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணும்போது கொஞ்சம் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அன்இவனாயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா முடி வந்து கொஞ்சம் ஏற்றி நிறுத்தியமாயிரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவன் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் கட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபயரிங் கட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து நீங்கள் வந்து டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஈவனாக பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஃபயரிங் பண்ணும்போது அது கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கே நீங்கள் எடுப்புக்கு நீங்கள் வந்து ஃபயரிங் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு முடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கீழே ரொம்ப இறங்கின மாதிரி ஆயிரும். நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஃபயரிங் பண்ணும்போது முடி ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிரும். அதனால் அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ட்ரையர் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி அதை செட் பண்ணுறோம். முடி எதுக்கு செட் பண்ணுறோன்னா, நம்ம என்ன தான் நம்ம ஃபயரிங் கட்டிங் பண்ணாலுமே அந்த முடி பார்த்திங்கன்னா மேலே மட்டும் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுக்கிடையில் இருக்கிற இன்பிட்வீனில் இருக்கிற முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கர்லியாக தான் இருக்கும். அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணிங்கன்னா தான் ஸ்ட்ரெயிட் ஆகும். அதாவது இவ்வளோ லென்த்தாக இருக்கிற முடிக்கு நம்ம அது ப்ளோ ட்ரை பண்ணலாம். இல்லை முடி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபயர் கட்டிங்லேயே நீங்கள் வந்து மேலே வந்து அதை ஃபுல்லாக நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணும்போது ஈவனாக நிற்கிறதுக்கு ஈவனாக நின்றுக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லென்த்தியாக இருக்கிற முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ரையர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறமே தான் நீங்கள் வந்து ஃபயரிங் பண்ண ஆரம்பிக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபயரிங் பண்ணுறோம். ஃபயரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கன்று பார்த்திங்கன்னா மீடியம் ஃபயர் கன்று தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபயர் ரொம்ப அதிகமாக வராது, மீடியமாக வரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடிவு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷில் வந்து நிற்கும். நீங்கள் ஓவர் ஹீட் கொடுத்தீங்கன்னா அது பேக் சைடில் இருக்க சீப்புக்கு பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் கூட பொசுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மீடியம் கன் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப கருகிறாது. நம்ம மைல்டு நம்ம வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து முடி வந்து ஃபுல்லாக செட் ஆயிரும். ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபயரிங் பண்ணணும். இது எதுக்கோசம் நம்ம வந்து ஃபயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபயரிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முடியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட்டாகி அப்படி பிடிச்சிக்கும். அது பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாக்ஸ் கட்டிங் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே ஈவனாக ஒரே மாதிரி நின்றுக்கும். அதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் கட்டிங் பண்ணுறோம். இதனால் முடிக்கு எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகாது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபயரிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேமேஜ் தெரியும். அதனால் வந்து அந்த க்ரோத்துலேயோ அப்புறமேட்டு அந்த முடி ஹேர் ஃபால் ஆகிறதுலையோ அந்த அளவுக்கு எந்த ஒரு உங்களுக்கு முடி கொட்டுற அந்த பிரச்சனை எதுவும் வராது இந்த ஃபயரிங் பண்ணுறதுனால. ஃபயரிங் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, அந்த முடி வந்து தீயும், அது ஒரு மாதிரி அப்படியே உருகும் முடி. அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வரும். அது இல்லாமல் அப்புறம் முடி வந்து முடி வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு சேஃப் தான். அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபயரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் யாருக்கு சொல்லிகிட்டு இருக்காருன்னா, ஃபயரிங் பண்ண போகிறீங்களா அவங்களுக்கும் சரி ஓகே தான். இல்லை ஃபயரிங் பண்ணி விட்றீங்க, அதாவது நீங்கள் ஒரு பார்பர் சலூன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக ஃபயரிங் பண்ணலாம்.
பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரையில் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணுறது, ஹேர் செட் பண்ணுறது எதுவுமே எந்த வீடியோவிலும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ப்ராசஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபயரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா பார்பராக இருக்கிறவங்க யார் வேணாலும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படி சொல்லட்டும், அந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஹேர் செட் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஃபயரிங் யூஸ் பண்ணால் எந்த விதத்துலையும் உங்களுக்கு டேஞ்சர் ஆகாது. சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஸ்டெப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, சைடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேரை செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபயரிங் பண்ணுங்கள். இன்கேஸ் முடி வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டேரெக்டாக ஃபயரிங் பண்ணிக்கலாம். அதுலேயே முடி வந்து செட் ஆகிரும். முடி இந்த இவர் மாதிரி ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முடி வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எந்த இடத்துல அவங்களோட முடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகாது, மைல்டாக கம்மியாகும். அதே மாதிரி மேலே இருக்கிற முடியும் பார்த்திங்கன்னா அந்த மெல்ட்டாகி அப்படியே ஒவ்வொரு முடி பிடிச்சிக்கிறதுனால ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு வந்து இது அப்படியே உங்களுக்கு ஸ்டாண்ட் பை நிற்கும். உங்களுக்கு நீங்கள் மேலே இன்னும் குளிக்க என்ன ஆகுனா அந்த மேலே இருக்கிற டஸ்ட்டெலாம் ரிமூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே முடி மறுபடியும் நார்மல் முடியாக வந்துடும். இப்போ போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஹேர் சீரம். இது எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறோன்னா, முடி வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் நம்ம ஃபயரிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரஃப்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இங்கே சீப் வச்சு சீவறதுக்கும் கை வச்சு கோதுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த சீரம் போடுறோம். ஃபைனல் ரிசல்ட் விட்டு காட்டலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். ரிசல்ட் ஓகே சொல்கிறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற முடி டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோவை ட்ரை பண்ணிங்கன்னா சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்கள். இதில் சேஃப்டி மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மால் கன் யூஸ் பண்ணுங்கள். பெரிய லெவலில் கன் எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதேமாதிரி இது பார்த்துட்டு இருக்கிற வந்து ஒரு பார்பருக்கு தெரிஞ்சுவீங்க, சலூன் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுவீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.